இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பத்திரிகைகள் ஓர் பார்வை நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைய தினம் 31ஆம் தேதி 3ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு புதன்கிழமை. அந்த வகையில் மாதத்தினுடைய நிறைவு நாள். ஒரு புதிய மாதம் நாளைய தினத்தில் இருந்து வருடம் ஆரம்பித்ததிலிருந்து 3 மாதங்கள் மிக வேகமாக வழக்கம் போல கடந்து போயிருக்கிறது. இனி அடுத்தடுத்த நாட்களும் வேகமாக கடந்து போகும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளையும் மிகச்சரியாக பயன்படுத்தி வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் நேர்மறை சிந்தனைகளையும் நமக்குள் உருவாக்கி கொள்வது அவரவர் கடமை. அதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அருள் புரியட்டும். நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட் இந்த காலை பொழுதிலும் உங்களோடு இணைந்திருக்கிறது பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் ஊடாக. குறிப்பாக இன்றைய தினம் வழக்கம் போலவே யாழ் குடாநாட்டை மையப்படுத்தி வெளிவரக்கூடிய நாளிதழ்கள் அனைத்தும் நம்மிடையே இருக்கின்றன. அனைத்திலுமே தற்போதைய யாழ் மாவட்டத்தினுடைய கொரோனா நிலவரம் குறித்துத்தான் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இன்னமும் கட்டுக்கடங்காமல் செல்லவில்லை. இது எங்களுக்குள் பார்த்து கொள்ளலாம். சரியான விதிமுறைகள் மற்றும் ஒழுக்க நடைமுறைகள் கையாளப்பட்டால் எந்தவித பிரச்சனையுமின்றி கையாளலாம் என்ற அடிப்படையில் தான் இப்போதும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுதான் சுகாதார பிரிவினரதும் அதே நேரத்தில் அரசினதும் மிகப்பெரிய வேண்டுதலாகவும் வேண்டுகோளாகவும் அமைந்திருக்கிறது. எனவே பொறுப்பறிந்து சமூக பற்று உடன் நடந்து கொள்வது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதையும் இந்த காலை பொழுதில் ஞாபகப்படுத்தி கொண்டு முற்பக்க பிரதான தலைப்புச் செய்திகள் மற்றும் முக்கிய செய்திகள் அனைத்தையும் இன்றைய தினம் பார்த்து விடலாம். இந்த காலை பொழுதில் இளநாடு பத்திரிகை நம்மிடையே ஆரம்ப பத்திரிகையாக நம்மிடையே இருக்கின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் 27 பேர் உட்பட வடக்கில் 29 பேருக்கு கொரோனா. ஜெர்மன் என்ற செய்தியை தாங்கி வந்திருக்கிறது. இது தவிர மிக பரபரப்பாக பேசப்பட்ட இந்த நாடு கடத்தல் விவகாரம் என்பது ஜெர்மனியிலிருந்து நாடு கடத்தல் விவகாரம் தொடர்பாக செய்தி வெளியிட்டிருக்கிறது ஈழநாடு. ஜெர்மனியிலிருந்து நேற்றிரவு நாடு கடத்தப்பட்ட 100 தமிழர்கள், தகவல் அறிந்த நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் விமான நிலையத்தை சூழ்ந்து கொண்டனர் என்ற ஒரு செய்தி மற்றும் இலங்கை அரசு மீது சட்ட நடவடிக்கை, ஆஸ்திரேலிய பேராசிரியர் எச்சரிக்கை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கையில் பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதால் சீற்றம் என்ற ஒரு செய்தி. சுதந்திர கட்சியின் ஆட்சி எதிர்காலத்தில் அமையும் மைத்ரிபால சபதம். மாகாண தேர்தலை நடத்தவே வேண்டாம், பௌத்த தேரர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம். கலப்பு முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு யோசனை என்ற செய்தியும் கீழே இருக்கிறது. நல்லாட்சி அரசினால் மக்களுக்கு தொந்தரவு, கிளிநொச்சியில் கூறினார் அரசு தரப்பு எம்பி என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. இது தவிர முற்பக்கத்தில் ஞாபகமூட்டும் செய்திகளாக உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை ஞாபகப்படுத்தும் வகையில் முற்பக்கம் இருக்கும் செய்திகள். முல்லைத்தீவிலும் நேற்று பெண்கள் போராட்டம், அது 5ஆம் பக்கத்தில் முழுமையாக தொடரும். சுதந்திர கட்சியின் தேவை இன்னும் நாட்டுக்கு உண்டு என்ற ஒரு செய்தி, அது 6ஆம் பக்கத்தில் முழுமையாக உள்ளது. புலம்பெயர்ந்தோர் யாரும் இல்லை என்று உதயகம்மன் பிளவினுடைய புகைப்படத்தை ஒரு நகைச்சுவை புகைப்படமாக தாங்கி வந்திருக்கிறது. அந்த செய்தி 11ஆவது பக்கம் செல்கிறது. 2020 தொடரையும் வென்றது நியூசிலாந்து என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. முக்கியமான செய்திகளை பார்த்துவிடலாம். ஜெர்மனியில் இருந்து நேற்று இரவு நாடு கடத்தப்பட்ட 100 தமிழர்கள், தகவல் அறிந்து நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் விமான நிலையத்தை சூழ்ந்து கொண்டனர் என்ற செய்தி. தமிழ் அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகளின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சுமார் 100 வரையிலான தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் ஜெர்மனியின் டுசில்டோவ் சர்வதேச விமான நிலையத்துக்கு நேற்று பகல் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் ரகசியமாக கொண்டு வரப்பட்டுள்ளனர் என்ற செய்தி. நேற்று நள்ளிரவுக்கு மேல் அவர்களை அங்கிருந்து இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவித்தது. கடந்த சில வாரங்களாகவே ஜெர்மனியின் பல்வேறு பகுதிகளிலும் கைது செய்யப்பட்ட புகலிட மறுக்கப்பட்ட தமிழர்கள் ரகசிய இடங்களில் நாடு கடத்தப்படுவதற்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். நேற்றைய தினம் இவர்கள் நாடு கடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து மனித உரிமை அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் அவர்களை நாடு கடத்த வேண்டாம் என வலியுறுத்தி வந்தன. ஜெர்மனியிலும் இதற்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழர்கள் நேற்று பகல் டுசில்டோ சர்வதேச விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டனர். இவ்வாறு அவர்கள் கொண்டு வரப்பட்டதாக தகவல் வெளியானதை அடுத்து நூற்றுக்கணக்கான தமிழர்களும் மனித உரிமை அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் விமான நிலையத்தை சூழ்ந்து கொண்டனர். தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழர்கள் பலரின் தொலைபேசிகள் நேற்று மாலையுடன் செயலிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உறவினர்கள் சிலர் நாடு கடத்தப்பட உள்ளவர்களை விமான நிலையத்தில் சந்திக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்திருந்த போதிலும் அதற்கான அனுமதி இறுதி நேரத்தில் மறுக்கப்பட்டது. இதனால் அவர்கள் கடும் ஏமாற்றம் அடைந்தவர்களாக காணப்பட்டனர். டுசில்டோ விமான நிலையத்தில் இருந்து நேற்று இரவு ஜெர்மன் நேரம் 9:30 மணியளவில் புறப்படவிருந்த விமானத்தில் சுமார் 100 புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்று இரவு வரை விமான நிலைய சுற்றாடல்
தமிழர்களால் நிறைந்திருந்ததுடன் பதட்டமான நிலையும் காணப்பட்டது. இலங்கை அரசு மீது சட்ட நடவடிக்கை, ஆஸ்திரேலிய பேராசிரியர் எச்சரிக்கை. இந்த செய்தியை கிட்டத்தட்ட அனைத்து பத்திரிகைகளும் தாங்கி வந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கையில் பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதால் சீற்றம் என்ற செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் தனது பெயர் இடம்பெற்றுள்ளமைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள ஆஸ்திரேலிய பேராசிரியர் ஒருவர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்வதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் எச்சரித்துள்ளார். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பேராசிரியர் லுக்மன் தலிஃபே இதனை தெரிவித்துள்ளார். அவரின் சார்பில் பிரிட்டனைச் சேர்ந்த அமைப்பொன்று அறிக்கை ஒன்றை இலங்கையில் நாளிடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து இலங்கையில் சமீபத்தில் இடம்பெற்ற விவாதங்களின் போது எதிர்பாராத வகையில் எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என பேராசிரியர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அதிகாரிகள் என்னை தொடர்பு கொள்ளவில்லை, எனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து அவர்கள் என்னை விசாரிக்கவும் இல்லை எனவும் ஆஸ்திரேலிய பேராசிரியர் தெரிவித்துள்ளார். மாறாக பத்திரிகைகள் மூலம் நான் இதனை அறிந்தேன் என தெரிவித்துள்ளார். அவர் இது எனக்கான உரிய நடைமுறைகளை மீறும் செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது, எனக்கு முற்றிலும் வெறுப்பை ஏற்படுத்துகின்றது என தெரிவித்துள்ள அவர், நான் எனது வாழ்நாளின் பெரும்பகுதியை பொது சுகாதாரம், விஞ்ஞான ஆராய்ச்சிக்காக செலவிட்டுள்ளேன், பொதுமக்களின் உயிர்களின் பாதுகாப்பிற்காக செலவிட்டுள்ளேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அவதூறு குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் எனது சட்டத்திறனிகளை கேட்டுக் கொண்டுள்ளேன் என தெரிவித்துள்ள பேராசிரியர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கை வெளியிடப்பட்ட பின்னர் இலங்கையில் உள்ள எனது உறவினர்கள் துன்புறுத்தல்களை சந்தித்தனர் என தெரிவித்துள்ளதுடன், இலங்கை அரசாங்கம் இவ்வாறான முக்கிய விசாரணைகளை மேற்கொள்வதற்கான நம்பகத்தன்மையையும் பக்கச்சார்பின்மையும் தன்னிடம் இல்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அது யுத்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நான் கட்டார் பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட பேராசிரியர் என்ற நிலையிலிருந்து தன்னிச்சையாக நீக்கப்பட்டுள்ளேன் என தெரிவித்துள்ள அவர், நான் 6 மாத சித்திரவதையை எதிர்கொண்டுள்ளேன், இது உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்ட விடயம் எனவும் தெரிவித்துள்ளார். எனது துயரங்களுக்கு நான் பிறந்த நாடே காரணம் என்பது தெளிவாகின்றது, அவர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த மாகாண சபை தேர்தல் குறித்து இப்போது மிக பரவலாக பேசப்படுகிறது. அது குறித்த 2 செய்திகளை ஈழநாடு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. உட்பக்கத்தில் இன்னும் பல செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது. மாகாண தேர்தலை நடத்தவே வேண்டாம், பௌத்த தேரர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம். மாகாண சபை தேர்தலுக்கு எதிராக பௌத்த தேரர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இலங்கையில் தற்போதிருக்கும் சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டாம் என தெரிவித்து முக்கிய பௌத்த தேரர்கள் ஒன்றிணைந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர். முருத்தட்டுவே ஆனந்த தேரர், கசப்ப தேரர், விமலஜோதி தேரர் உட்பட பல தேரர்களின் கையொப்பத்துடன் இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அருகேயே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தேசிய குற்றத்துக்கு வழிவகுக்கும், அரசை எச்சரிக்கிறார் நாலக்க தேரர் என்ற ஒரு செய்தி 15ஆம் பக்கத்தில் இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சுமார் 500 மில்லியன் ரூபாய் செலவாகும், இது தேசிய குற்றமாகும் என பிக்குகள் முன்னணியின் தலைவர் பொங்கமுவே நாலக்க தேரர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி. மேலும் மாகாண சபை தேர்தலை பீதியுடன் நடத்த வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த ஊடக சந்திப்பில் தேரர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை அமைப்பு இந்த நாட்டுக்கு அவசியமான ஒன்று அல்ல, அதன் பலத்தால் பெறப்பட்டது ஒன்றுமல்ல. மேலும் இதனால் நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லை. மாகாண சபை தேர்தல் தோல்வியடைந்ததால் மக்கள் எவரும் பாதிப்புக்கு உள்ளாகவில்லை. இதேவேளை ஜனாதிபதியும் பிரதமரும் புதிய அரசமைப்பை கொண்டு வருவதாக உறுதியளித்தனர். இதன்போது மாகாண சபை தொடர்பில் ஒரு முடிவை எடுக்க முடியும். எனவே மாகாண சபை தேர்தல் குறித்து பீதியடைய வேண்டாம் என நாங்கள் அரசாங்கத்திடம் கூறுகிறோம். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தலுக்காக சுமார் 500 மில்லியன் ரூபாய் செலவழிப்பது தேசிய குற்றமாகும். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க கோரி பிக்குகள் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கூடவே கலப்பு முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு யோசனை என்ற செய்தி. மாகாண சபை தேர்தலை தொகுதிவாரி மற்றும் விகிதாசார முறைகள் இணைந்த கலப்பு முறையில் நடத்துவதற்கு அரசு எதிர்பார்த்துள்ளது. இவ்வாறு அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்தார் என்ற செய்தி. இதன்படி மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பாக கட்சித் தலைவர்களை கூட்டி இறுதி தீர்மானத்தை எடுக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
சுதந்திர கட்சியின் ஆட்சி எதிர்காலத்தில் அமையும் மைத்திரிபால சபதம் என்ற ஒரு செய்தி. எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சியை அமைப்பது எங்களின் எதிர்பார்ப்பு. அதற்கு ஏற்ற வகையில் கட்சி கட்டி எழுப்பப்படும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்தார். கண்டியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சவால்களுக்கு மத்தியில் பயணித்த கட்சியாகும். மீண்டெழுவதற்கான சக்தி இந்த கட்சிக்கு இருக்கின்றது. 14 பேர் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றனர். இதற்கு முன்னர் 8 எம்பிக்கள் அங்கம் வகித்த சந்தர்ப்பமும் உள்ளது. எனவே எதிர்காலத்தில் சுதந்திர கட்சி ஆட்சியை அமைப்பதே எமது எதிர்பார்ப்பு என்று தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கும் அதேவேளை கட்சியை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். கண்டி தலதா மாளிகைக்கு சென்ற மைத்ரி அங்கு பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதன் பின்னர் அஸ்கிரிய மற்றும் மல்வத்த பீடங்களின் மாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். இவைதான் இன்றைய தினம் ஈழநாடு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரதான செய்திகளாக அமைந்திருக்கிறது. இனி தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். முற்பக்க தலைப்புச் செய்திகளாக யாழ் கொரோனா தொற்று பெரும் பிரச்சனை இல்லை, அரசின் நிலைப்பாடு இது என்ற செய்தி மற்றும் யாழ்ப்பாணத்தில் 27 பேருக்கு தொற்று, யாழ்ப்பாண நகரில் 14 பேர், வடக்கில் மொத்தம் 29 பேர், வவுனியா வருகிறார் கோத்தாபய, கிளிநொச்சி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, தொல்பொருள் எச்சங்கள் வரணியில் கண்டுபிடிப்பு, இலங்கை கடலுக்குள் ஒருபோதும் இந்திய மீனவர்கள் நுழைய முடியாது, அமைச்சரவை பேச்சாளர் விளக்கம், சுதந்திர கட்சி அரசை அமைக்கவே முயற்சி, மாநாயக்க தேரர்களை சந்தித்த பின்னர் மைத்ரி அதிரடி, தில் இருந்தால் தேர்தலை உடனடியாக நடத்துங்கள், கோத்தாவுக்கு சஜித் சவால் என்ற செய்திகளை சுமந்து வந்திருக்கிறது. இதில் இந்த கொரோனா செய்திகளை பார்த்து விடலாம் ஒரு முறை. யாழ் கொரோனா தொற்று பெரும் பிரச்சனை இல்லை, அரசின் நிலைப்பாடு இது என்ற செய்தி. யாழ்ப்பாணத்தில் திடீரென அதிகரித்துள்ள கொரோனா வைரஸ் தொற்று பாரதூரமானது ஒரு பிரச்சனை அல்ல, அதனை விரைவில் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான ரமேஷ் பத்திரன தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தின் நிலைமை தொடர்பாக சுகாதார அமைச்சர் அமைச்சரவையிலும் தெளிவுபடுத்தினார். வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார மருத்துவ அதிகாரிகள் மற்றும் சுகாதார பரிசோதகர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் முழுமையான ஒத்துழைப்பையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே அங்கு பாரதூரமான பிரச்சனை இல்லை, நிலைமை விரைவில் கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். அருகிலேயே யாழ்ப்பாணத்தில் 27 பேருக்கு தொற்று, யாழ்ப்பாண நகரில் 14 பேர், வடக்கில் மொத்தம் 29 பேர் என்ற செய்தி. வடக்கு மாகாணத்தில் நேற்று 29 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 27 பேர் யாழ்ப்பாணத்தையும் ஏனைய 2 கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவையும் சேர்ந்தவர்கள் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண நகர வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் 320 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்காக ஸ்ரீ ஜெயவர்தனபுரா பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தன. அவர்களில் 7 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை ஆய்வுக்கூடம் மற்றும் யாழ்ப்பாணம் மருத்துவ பீட ஆய்வுக்கூடம் என்பவற்றில் 755 பேரின் மாதிரிகள் நேற்று PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவர்களில் 22 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் யாழ்ப்பாணம் மாநகர வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் 57 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவர்களில் 7 பேருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவில் 3 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் 2 திருநெல்வேலி பொதுச்சந்தையைச் சேர்ந்தவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வணிக மற்றும் முகாமைத்துவ பீட மாணவர் ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் வவுனியாவைச் சேர்ந்தவர். திருநெல்வேலி சந்தை தொற்றாளர்களுடன் நேரடி தொடர்புடைய 2 கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. அவர்கள் உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவைச் சேர்ந்தவர்கள். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை தனிமைப்படுத்தல் விடுதியில் அறிகுறிகளுடன் சேர்க்கப்பட்ட 6 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவுக்கு வந்த ஒருவரின் மாதிரியும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் நோய் அறிகுறிகளுடன் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும் கிளிநொச்சியில் ஒருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாண மாநகர கடை தொகுதியில் பெறப்பட்ட 800க்கும் மேற்பட்டோரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்காக கொழும்பு முல்லேரியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றின் முடிவுகளை இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை.
இனி மேலதிக ஏனைய செய்திகளையும் பார்க்கலாம். அதற்குள் ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளை. இடைவேளையை தொடர்ந்து மறுபடியும் புதன்கிழமை இந்த காலை பொழுதில் பத்திரிகைகள் பார்வை பகுதியின் ஊடாக நிகழ்ச்சியினூடாக உதயன் பத்திரிகையை பார்த்துக் கொண்டிருந்தோம். அந்த வகையில் தொல்பொருள் எச்சங்கள் வரணியில் கண்டுபிடிப்பு என்ற ஒரு செய்தி. தென்மராட்சி வரணி வடக்கு பகுதியில் தொல்பொருள் எச்சங்களான சுமைதாங்கி மற்றும் குடிதண்ணீர் கிணறு என்பவை கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டு அண்மையில் சீரமைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட தொல்லியல் அகழ்வு அதிகாரி மணிமாறன் தலைமையில் இந்த எச்சங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளன. இந்த தொல்பொருள் எச்சங்கள் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிக்கு உரியவை என்று கருதப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் வீதியால் போக்குவரத்தை மேற்கொள்பவர்கள் மற்றும் சுமையை சுமந்து வருபவர்கள் தாம் சுமந்து வரும் சுமையை சுமைதாங்கியில் இறக்கி வைத்து களைப்பாரி நீர் அருந்துவிட்டு செல்லும் வகையில் இந்த குடிதண்ணீர் கிணறும் சுமைதாங்கியும் அமைக்கப்பட்டுள்ளன. இவை 1960ஆம் ஆண்டு வரை பாவனையில் இருந்தன எனவும் பின்னர் கைவிடப்பட்ட நிலையில் சிதைவடைந்து விட்டன எனவும் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த தொல்பொருள் எச்சங்கள் தற்போது வீதி அகலிப்பு பணியின் போது கண்டுபிடிக்கப்பட்டு தொல்லியல் அகழ்வு அதிகாரிகளால் அகழ்வாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த அளவுகளில் தற்போது மீளமைக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடலுக்குள் ஒருபோதும் இந்திய மீனவர் நுழைய முடியாது. அமைச்சரவை பேச்சாளர் விளக்கம். இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடிப்பதற்கு இந்திய மீனவர்களுக்கு அனுமதி வழங்கும் வகையில் எந்த ஒரு தீர்மானத்தையும் அரசு எடுக்கவில்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான உதய கம்மன் பிலா தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த இணையவழி ஊடகவியலாளர் மாநாடு நேற்று நடைபெற்றது. இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இந்திய மீனவர்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது என வெளியாகியுள்ள தகவல்கள் தொடர்பில் அங்கு எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இப்படியான கொள்கை அடிப்படையிலான தீர்மானத்தை தனி அமைச்சால் எடுக்க முடியாது. அது தொடர்பில் அமைச்சரவையை முடிவெடுக்க வேண்டும். எனவே அவ்வாறானதொரு யோசனை விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சரால் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்படவில்லை. அரசும் அவ்வாறானதொரு முடிவு எடுக்கவில்லை என்றார். அதேவேளை கடும் நிபந்தனைகளுடன் வாரத்தில் 3 நாட்கள் 250 படகுகளுக்கு இலங்கை கடற்பரப்பில் கட்டணம் செலுத்தி மீன்பிடிக்க அனுமதி வழங்குவது தொடர்பில் கொள்கை அளவிலான இரு நாடுகளுக்கும் இடையிலான இணக்கம் காணப்பட்டுள்ளது என செய்திகள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தில் இருந்தால் தேர்தலை உடனடியாக நடத்துங்கள். கோட்டாவுக்கு சஜித் சவால். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அவர் தலைமையிலான அரசுக்கும் துணிவு இருந்தால் மாகாண சபை தேர்தலை இவ்வருடம் நடத்தி காட்டட்டும். இவ்வாறு சவால் விடுத்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச. இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது: ஐநா மனித உரிமைகள் சபையின் கூட்டத்தொடர் நடைபெற்ற நாட்களில் இலங்கை மாகாண சபை தேர்தல்கள் இந்த வருடம் விரைவில் நடைபெற உள்ளது என ஜனாதிபதி தலைமையிலான அரசு தரப்பினர் கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். ஆனால் கூட்டத்தொடர் நிறைவடைந்த பின்னர் இலங்கை மீது புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அமைச்சர்கள் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடைபெறாது என ஓர் அமைச்சரும், கலப்பு முறையில் விரைவில் தேர்தல் நடத்த அரசு உத்தேசித்துள்ளது என இன்னொரு அமைச்சரும், புதிய அரசமைப்பு வந்த பின்னரே தேர்தல் நடக்கும் என மற்றொரு அமைச்சரும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். ஐநா தீர்மானத்துக்கு அஞ்சியே மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் விரைவில் நடைபெறும் என்று அரசு கூறியிருந்தது. ஆனால் தீர்மானம் நிறைவேறிய பின்னர் அரசின் உண்மை முகம் வெளிப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் தற்போது நடைபெற்றால் அரசு படுதோல்வி அடையும் என்பது ஜனாதிபதிக்கு தெரிந்த விடயம். அதனால்தான் தேர்தலை நடத்துவதில் அரசு இழுத்தடிப்பு செய்கிறது. ஜனாதிபதிக்கும் அவர் தலைமையிலான அரசுக்கும் துணிவு இருந்தால் மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடத்தி காட்டட்டும் என்று தெரிவித்தார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. அதோடு வவுனியா வருகிறார் கோட்டாபய என்ற செய்தி. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் சனிக்கிழமை வவுனியாவுக்கு வரவுள்ளார். கிராமத்துடன் கலந்துரையாடல் என்ற உரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவே அவர் வவுனியாவுக்கு வரவுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கிராமத்துடன் உரையாடல் என்ற உரையாடல் நிகழ்ச்சி வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வேலை திட்டம் இதுவரை தென்பகுதியில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வவுனியாவில் நடைபெற உள்ளது. வவுனியா மாவட்டத்தில் பெரும்பான்மையின மக்கள் குடியேற்றம் செய்யப்பட்ட கிராமமான கலாபோகஸ் வெவ கிராமத்துக்கு செல்லும் ஜனாதிபதி அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாட உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. அதுபோல சுதந்திர கட்சி மணிகம் கிளிநொச்சி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக நேற்று மாலை நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். ஏனைன் வீதியால் பரந்தன் நோக்கி பயணித்த
மோட்டார் சைக்கிள் வீதியால் நடந்து சென்றவரை மோதி விபத்து நடந்துள்ளது. வீதியால் நடந்து சென்றவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த இருவர் கிளிநொச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் என்றும் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். கிளிநொச்சி விவேகானந்தா நகரைச் சேர்ந்த செல்லப்பா சந்திரகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர் தொடர்ந்தும் கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். இது தவிர சுதந்திர கட்சி அரசை அமைக்கவே முயற்சி, மாநாயக்க தேரர்களை சந்தித்து பின்னர் மைத்ரி அதிரடி என்ற அந்த செய்தியும் உதயன் பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இனி நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகையை பார்க்கலாம். அந்த செய்தியை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. மீண்டும் சூகா ஆட்சியே எனது இலக்கு, கண்டியில் மாநாயக்க தேரர்களை சந்தித்த பின் மைத்ரி சபதம் என்ற செய்தியும், அதே நேரத்தில் இந்த ஜெர்மனில் திருப்பி அனுப்பும் அந்த நிகழ்வு தொடர்பாக இலங்கையினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பி ஸ்ரீதரன் உடைய நிலைப்பாடு குறித்தும் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மீண்டும் பழிவாங்கல் ஆட்சி, தமிழர்களை திருப்பி அனுப்பும் முடிவை உடனடியாக கைவிட வேண்டும், ஜெர்மனி கூட்டமைப்பு எம்பி ஸ்ரீதரன் வலியுறுத்தி என்ற செய்தி மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும், உலகத்தமிழர் பேரவை அதிருப்தி, குற்றவாளிகளிடம் நீதியை எப்படி எதிர்பார்க்க முடியும், காணாமல் போனோரின் உறவினர்கள் கேள்வி, போலீஸ் மிருகத்தனத்தை மன்னிக்கப் போவதில்லை பகிரங்கமாக கூறினார் அமைச்சர் கம்மன்பில, யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட நுண்ணுயிரியல் துறை பேராசிரியராக கலாமதி என்ற செய்தியும் வந்திருக்கிறது. கண்டி மாத்தளையிலிருந்து வந்து கிளிநொச்சியில் புதையல் தோண்டிய 5 சிக்கினர், யாழில் 27 பேர் உட்பட வடக்கில் மேலும் 29 பேருக்கு கொரோனா, கிளிநொச்சியில் கோர விபத்து, ஒருவர் சாவு, 2 படுகாயம் என்ற செய்திகளை காலைக்கதிர் தாங்கி வந்திருக்கிறது. முக்கியமான செய்தியாக இலங்கையில் மீண்டும் பழிவாங்கல் ஆட்சி, தமிழர்களை திருப்பி அனுப்பும் முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் ஜெர்மனி, கூட்டமைப்பு எம்பி ஸ்ரீதரன் வலியுறுத்து, இலங்கை மீதான ஐநா தீர்மானத்தை நிறைவேற்றும் போது இணை அனுசரணை நாடாக செயற்பட்ட ஜெர்மனி தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை திருப்பி அனுப்ப நினைப்பது கவலை அளிக்கின்றது. இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் என்ற செய்தி 2ஆம் பக்கத்துக்கு நீண்டு செல்கிறது. கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார். இலங்கையில் பல தனிநபர்களும் அமைப்புகளும் தடை செய்யப்படுகின்ற நிலையில் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் ஜெர்மனி அங்கிருக்கின்ற தமிழர்களை திருப்பி அனுப்பும் முனைவது பாரதூரமான நிலைமையை ஏற்படுத்தக்கூடும். ஜெர்மனியில் இருக்கின்ற தமிழர்கள் இப்போதைக்கு இலங்கையில் வந்து வாழ முடியாத சூழ்நிலை இருப்பதை ஜெர்மனியும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் இலங்கையில் மீண்டும் பழிவாங்கல் ஆட்சியை இடம்பெறுகிறது. ஜெர்மன் இந்த நடவடிக்கையை மீள பரிசீலனை செய்ய வேண்டும், இலங்கை தமிழர்களை திருப்பி அனுப்பும் தீர்மானத்தை ஜெர்மனி கைவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். காலைக்கதிர் பத்திரிகையின் இனி இது ரகசியம் அல்ல என்ற பகுதியை பொறுத்தவரைக்கும் அதுதான் அவர்களுடைய ஆசிரியர் தலையங்கமும் கூட. மாகாண சபை தேர்தல் விவகாரம் குறித்து எழுதியிருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தல் விவகாரம் தான் இப்போது சூடுபிடித்திருக்கிறது. தேர்தல் நடக்கும் என்று பேச்சடிபட்டதுமே சிலர் கனவுலகில் பறக்கத் தொடங்கிவிட்டனர். இம்முறை விடேன் என்று விடாப்படியாக சில தலைவர்கள் சூளுரைக்கும் நிலையில் சூளுரைக்கும் அளவுக்கு கனவுலகு விரிகின்றது. ஆனால் தேர்தல் இப்போதைக்கு நடக்க மாட்டாது என்பதுதான் உள்வீட்டு தகவல். நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரம் மாகாண சபை தேர்தல் விடயம் விரிவாக பேசப்பட்டிருக்கின்றது. முதலில் ஓர் இணக்க நிலைமை ஏற்பட்டதாம். ஆனால் இறுதியில் சிக்கல் வந்து விடயத்தில் தீர்மானம் எடுக்காமல் தள்ளி போட வேண்டிய சூழல் நேர்ந்துவிட்டது என சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தகவல்கள் வெளியிட்டன. மாகாண சபை தேர்தலில் 70% உறுப்பினர்களை தொகுதி வாரியாகவும் 30% விகிதாசார பிரதிநிதித்துவ முறையிலும் தெரியலாம் என்று முன்மொழியப்பட்ட யோசனை முதலில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு அதிகம் எதிர்ப்பு இருக்கவில்லை. அது கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னர் தெரிவிக்கப்பட்ட ஒரு யோசனைதான் பரிந்துரைதான் குழப்பத்தையும் முரண்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. தொகுதிவாரி முறைமையிலும் ஒரு தொகுதியில் ஒரு கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு பதிலாக 3 வேட்பாளர்களை நிறுத்தும் ஒரு திட்டத்தை அதிகார தரப்பு முன்வைத்திருக்கின்றது.
ஒரு தொகுதியில் ஒரு கட்சி வென்றாலும் அந்த தொகுதியை பிரதிநிதித்துவம் செய்யும் உறுப்பினர் யார் என்பது அத்தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியின் 3 வேட்பாளர்களில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றவர் என்ற யோசனை சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை விமல் வீரவங்ச, உதய கம்மன்பில போன்றோர் கடுமையாக எதிர்த்திருக்கின்றனர் என தெரிகின்றது. இந்த தேர்தல் திட்டமுறை யோசனையில் பிதாமகர் வல்லமை போல பசில் ராஜபக்ச என்றே கூறப்படுகிறது. தொகுதிதோறும் பொதுஜன பெருமுன கட்சியோடு கூட்டுச் சேர்ந்த சிறிய கட்சிகளுக்கு வேட்பாளர் இடமளித்தாலும் அந்த தொகுதிகளில் பெரிய கட்சியான தமது பொதுஜன பெருமுனவின் வேட்பாளரை தெரிவாகின்றமையை உறுதிப்படுத்தவே பசில் ஒரு காய் நகர்த்தலை முன்னெடுத்திருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. தங்களை போன்ற சிறிய கட்சிகளுக்கு தொகுதிகள் தோறும் உறுப்பினர் இடமளித்துக் கொண்டு தெரிவாகும் உறுப்பினர் பதவியை தாங்கள் தட்டிச் செல்வதற்கான பசிலின் தந்திரம் இது என்று விமல் வீரவங்ச, உதயகம்மன்பில மற்றும் இது போன்ற சிறிய கட்சிகளின் தலைவர்கள் கடுமையாக எதிர்த்தனர். அதனால் விடயத்தை தொடர்ந்து பேசி முடிவெடுப்பதற்காக அது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சர்ச்சைக்கு இணக்கமான தீர்வு ஏற்பட்டால் கூட மாகாண சபை தேர்தல் இப்போதைக்கு நடத்த வாய்ப்பு அடியோடு இல்லை என்கின்ற விடயமறிந்த வட்டாரங்கள் அமைச்சரவையில் ஒரு முடிவு எட்டப்பட்டு அந்த யோசனையை நாடாளுமன்ற தெரிவுக்குழு விவாதித்து முடிவெடுத்து அதற்கு பின்னர் எல்லை நிர்ணய ஆணைக்குழு கூடி தொகுதிகளை வரையறை செய்து பரிந்துரை சமர்ப்பித்து அதை நாடாளுமன்றம் அங்கீகரித்து பின்னர் அது சட்டமாக இன்னும் 2 வருடங்கள் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வீராப்பா பாணியில் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்று மாகாண முதல்வர் கனவுடன் காத்திருப்போர்தான் இன்னும் 2 வருடங்களோ மேலுமோ விட்டத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டி நேரும் பாவம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஆசிரியர் தலையங்கமாக. இனி இது ரகசியம் அல்ல என்ற பகுதியினூடாக புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும். உலகத் தமிழர் பேரவை அதிருப்தி. புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட பட்டியலில் இணைக்கப்பட்டமைக்கு உலகத் தமிழர் பேரவை அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை எவ்வித சட்ட, அரசியல் அல்லது தார்மீக அடிப்படையும் இல்லை என்றும் ஐநா விதிமுறைகளை மீறும் செயலாகும் என்றும் உலக தமிழர் பேரவை பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். தாம் தமிழர்களின் அரசியல் உரிமைகளை மேம்படுத்துவதிலும் இலங்கையின் எல்லா பகுதிகளிலும் புனர்வாழ்வு நிவாரண முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை அரசின் இந்த தடை நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகத் தமிழர் பேரவை இலங்கையின் தெற்கு பகுதியில் உள்ள அரசு சார்பற்ற அமைப்புகளுடன் இணைந்து செயற்பட்டு வந்தது எனவும் சுரேந்திரன் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். அதுபோல போலீஸ் மிருகத்தனத்தை மன்னிக்கப் போவதில்லை பகிரங்கமாக கூறினார் அமைச்சர் கம்மன்பில. போலீஸ் மிருகத்தனத்தை எந்த வகையிலும் மன்னிக்கப் போவதில்லை என அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்திருந்தார். பன்னிப்பிட்டி பகுதியில் லாரி சாரதியை தாக்கிய போலீஸ் அதிகாரி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தான் போலீஸ் மா அதிபரிடம் கேட்டுக்கொண்டதாகவும் கொழும்பில் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், உலகம் முழுவதும் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறும் நிலையில் அரசை குறை கூற முடியாது எனவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் கடந்த ஆண்டு போலீஸ் அதிகாரியால் ஒரு கருப்பினத்தவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் போது அமெரிக்க அரசை எவரும் குறை கூறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் பயணப்பொதிக்குள் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்திலும் அரசு இதனையே தெரிவித்திருந்தது. குற்றவாளிகளிடம் நீதியை எப்படி எதிர்பார்க்க முடியும்? காணாமல் போனோரின் உறவினர்கள் கேள்வி. இலங்கையிடம் நீதியை வழங்கும் பொறிமுறையை சர்வதேசம் வழங்கியிருப்பது மிகவும் வேதனையான விடயம் என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தால் வவுனியா பழைய பஸ் நிலையத்துக்கு முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். எமது உறவுகளின் உண்மை நிலைமையை வலியுறுத்தி 3 வருடங்களுக்கு மேலாக நாம் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எனினும் எமக்கான நீதியை எந்த ஒரு அரசும் வழங்கவில்லை. எமது உறவுகளை தருமாறே நாம் போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம். நாம் வேறு எதையும் இந்த அரசிடம் எதிர்பார்க்கவில்லை. எமக்கான நீதி ஒன்று கிடைக்கும் வரையில் நாம் இந்த போராட்டங்களை இடைநிறுத்தாமல் தொடர்ந்து முன்னெடுப்போம். சர்வதேச நீதியை நம்பியே நாம் போராடி வருகின்றோம். எனினும் ஜெனீவா தீர்மானத்தில் இலங்கைக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி தொடர்பாக எந்த பலன்களும் கிடைக்கவில்லை. நாங்கள் இழப்பீட்டுக்கான அலுவலகத்தையோ
காணாமல் போன அலுவலகத்தையோ கோரி போராட்டம் நடத்தவில்லை. குற்றம் செய்த குற்றவாளியிடம் நீதி கிடைக்கும் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அந்த வகையில் இலங்கையிடம் நீதியை வழங்கும் பொறிமுறையை சர்வதேசம் வழங்கியிருப்பது மிகவும் வேதனையான விடயமாகவே இருக்கின்றது. எனவே எமது துன்பங்களை தீர்த்து வைப்பதற்கான சர்வதேச நீதியை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கின்றோம் என்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்கே உறவுகள் எங்கே? தமிழ் குழந்தைகளும் பயங்கரவாதிகளா? பாடசாலை சென்ற மாணவர்கள் எங்கே? அரசின் பொறுப்பற்ற பதில்களை கண்டிக்கின்றோம் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளையும் ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட நுண்ணுயிரியல் துறை பேராசிரியராக கலாநிதி என்ற செய்தி, அவருடைய புகைப்படத்தையும் சேர்த்து செய்தி வெளியிட்டிருக்கிறது காலைக்கதிர். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தினுடைய நுண்ணுயிரியல் துறைக்கு கலாநிதி திருமதி கலாமதி முருகானந்தம் பேராசிரியராக நியமனம் பெற்றுள்ளார். அந்த துறையின் முதலாவது பேராசிரியர் இவராவார். 2000ஆம் ஆண்டு விலங்கு மருத்துவமானி பட்டமும் 2007ஆம் ஆண்டு முதுகலை மாணி பட்டமும் பெற்ற இவர் 2017இல் கலாநிதி பட்டம் பெற்றார். அவர் அளவையூர் பண்டிதர் நாகலிங்கத்தினுடைய புதல்வி ஆவார். 2004-7-6 அன்று விரிவுரையாளராக நியமனம் பெற்று இவருக்கு 2019 டிசம்பர் 21 முதல் பேராசிரியராக பேரவையால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி நிறைவடைகிறது. இவைதான் இன்றைய தினம் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது. இது தவிர மேலும் யாழில் 27 பேர் உட்பட வடக்கில் மேலும் 29 பேருக்கு கொரோனா. கண்டி மாத்தலையிலிருந்து வந்து கிளிநொச்சியில் புதையல் தோண்டிய 5 சிக்கினர். கிளிநொச்சியில் கோர விபத்து, ஒருவர் சாவு, 2 படுகாயம் என்ற ஏனைய செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்த செய்திகளை பார்க்கலாம் ஒரு இடைவேளையை தொடர்ந்து. இந்த புதன்கிழமை காலை பொழுதில் பத்திரிகைகள் ஒரு பார்வையின் இறுதி பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகை, யாழ் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். கிளிநொச்சி ருத்ரபுரம் கோவில் அகழ்வு விவகாரம், போராட்டத்துக்கு தடை விதிக்க கோரிய போலீசாரின் விண்ணப்பம் நிராகரிப்பு. கிளிநொச்சி விபத்தில் ஒருவர் பலி, யாழ்ப்பாணத்தில் இம்மாதம் 500 பேருக்கு மேல் கொரோனா என்ற செய்தியை கட்டமிட்டு வெளியிட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்றும் 27 பேருக்கு கொரோனா. புலிகளின் முகாம் இருந்த இடத்தில் புதையல் தோண்ட முயன்ற 5 கைது என்ற செய்தி. சீனாவுக்கு வருமாறு கோத்தாவுக்கு அழைப்பு, சீன ஜனாதிபதியுடன் கோத்தா தொலைபேசியில் உரையாடல் என்ற செய்தியும். கலப்பு முறையில் மாகாண சபை தேர்தல், 70% தொகுதிவாரி 30% விகிதாசாரம் என்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசு மீது சட்ட நடவடிக்கை, ஆஸ்திரேலிய பேராசிரியர் லுக்மன் தலிபே மற்றும் 28 லட்சம் பெண்களையும் அரசுதான் மீட்க வேண்டும், நுண்கடன் திட்டத்திற்கு எதிராக வடக்கு கிழக்கில் ஆர்ப்பாட்டம். புலிகளின் கொள்கையை பின்பற்றும் எவரென்றாலும் தடை தொடரும் அமைச்சரவை இணை பேச்சாளர். கொழும்பு துறைமுக நகரை விசேட ஆணைக்குழுவை நிர்வகிக்கும் ஜனாதிபதியே அமைப்பார். இலங்கை கடலில் மீன்பிடிக்க இந்திய மீனவர்களுக்கு அனுமதி, எந்த தீர்மானமும் இல்லை என்கிறார் அமைச்சர் உதயகம்மன் பில. முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். கிளிநொச்சி ருத்ரபுரம் கோவில் அகழ்வு விவகாரம், போராட்டத்துக்கு தடை விதிக்க கோரிய போலீசாரின் விண்ணப்பம் நிராகரிப்பு என்ற செய்தி. கிளிநொச்சி ருத்ரபுரம் சிவனாலய சூழலில் தொல்பொருள் திணைக்களம் முன்னெடுக்கும் அகழ்வு பணியின் போது இடையூறு செய்யாதவாறு தடை உத்தரவு வழங்க கோரி கிளிநொச்சி போலீசார் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை நிராகரித்து கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. கிளிநொச்சி ருத்ரபுரீஸ்வரர் ஆலயத்தில் கடந்த வாரம் தொல்லியல் திணைக்களம் உள்நுழைய முற்பட்ட போது அதனை தடுத்து நிறுத்தும் வகையில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் கடும் எதிர்ப்பால் தொல்லியல் திணைக்களத்தினர் அங்கிருந்து வெளியேறி சென்றனர். இதனையடுத்தே ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக தொல்லியல் திணைக்களம் சார்பில் கிளிநொச்சி போலீசாரினால் ருத்ரபுரீஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை கோவையின் பிரிவு 106 கீழ் பொதுமக்களுக்கு எதிரான பொது தொல்லை என்ற அடிப்படையில் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோவில் நிர்வாகத்தினர் பொதுமக்களை தூண்டிவிட்டு ஆர்ப்பாட்டம் செய்வதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் இவ்வாறான ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதித்து நிர்வாகத்தினருக்கு எதிராக தடை உத்தரவினை கோரி போலீசார் விண்ணப்பம் செய்யப்பட்டது. இந்நிலையில் சிரேஷ்ட சட்டத்தரணி விஜயராணி சதீஷ்குமார் தலைமையில் ஆர் நிஷாந்தினி, பே சிவசாந்தினி, முருகேசு கோபிகா, என் பிருந்தா, எஸ் சிவசூர்யா, டி அர்ச்சுனா, மரீஷா, எம் கிரேசியன், எஸ் அர்ச்சனா ஆகிய சட்டத்தரணிகள் மன்றில் முன்னிலையாகி போலீசாரின் தடை உத்தரவு விண்ணப்பத்துக்கு எதிராக வாதங்களை முன்வைத்தனர். போலீசார் குறிப்பிட்டது போன்று பொதுத்தொல்லை அடிப்படையில் ஒரு விடயம் அங்கு இடம்பெற்றிருக்கவில்லை. பொதுத்தொல்லை ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் எவரும் முறைப்பாடு செய்திருக்கவில்லை. இந்நிலையில் போலீசார் குறிப்பிடுவது போன்று இந்த விடயமானது குற்றவியல் நடவடிக்கை கோவையின் 106 கீழான ஒரு விண்ணப்பத்தை
மேற்கொள்வதற்கான எவ்வித தேவைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை எனவும் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர். இந்நிலையில் தடை உத்தரவு கோரும் போலீசாரின் விண்ணப்பத்தை நிராகரித்து வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் சட்டத்தரணிகளால் விண்ணப்பம் செய்யப்பட்டது. இருதரப்பு விண்ணப்பத்தையும் பரிசீலித்த மன்று போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பமானது பொதுத்தொல்லை என்ற விடயத்திற்குள் உள்ளடங்கவில்லை என்ற அடிப்படையில் அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து கட்டளையிட்டது. அத்துடன் ஆர்ப்பாட்டங்கள் ஊடாக எமது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் உரிமைகள் மக்களுக்கு உள்ளது, அதற்கு போலீசார் தடை விதிக்க முற்படக்கூடாது என கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா உத்தரவிட்டிருந்தார். புலிகளின் முகாம் இருந்த இடத்தில் புதையல் தோன்ற முயன்ற 5 கைது என்ற செய்தி. கிளிநொச்சியில் முன்னர் விடுதலை புலிகளின் முகாம் அமைந்திருந்த பகுதியில் புதையல் தோண்ட முற்பட்ட 5 கைது செய்யப்பட்டனர். வட்டக்கச்சி மாயனூர் காட்டுப்பகுதியில் புதையல் தோண்டுவதற்கு இவர்கள் முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பு தகவல் தெரிவிக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட அன்பு முகாம் என்று அழைக்கப்படும் பகுதியிலேயே புதையல் தோண்டும் முயற்சி இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நள்ளிரவு மாயனூர் காட்டுப்பகுதியில் இவர்களின் நடமாட்டம் குறித்து இராணுவ புலனாய்வாளர் மற்றும் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தளை, கொழும்பு மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 5 கைது செய்யப்பட்டவர்கள் என தெரிய வருகிறது. இவர்களிடமிருந்து ஸ்கேனிங் கருவி உள்ளிட்ட பொருட்கள், கார் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சீனாவுக்கு வருமாறு கோத்தாவுக்கு அழைப்பு, சீன ஜனாதிபதியுடன் கோத்தா தொலைபேசியில் உரையாடல் என்ற செய்தி. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளதுடன் சர்வதேச அரங்கில் இலங்கை முகம் நேர்கின்ற நியாயமற்ற அழுத்தங்களின் முன்னணியில் தொடர்ந்தும் உறுதியாக ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கும் இடையில் திங்கட்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போதே சீன ஜனாதிபதியால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. இலங்கையின் அபிவிருத்திகளுக்கு தொடர்ந்தும் உதவுவதாகவும் சர்வதேச அரங்கில் இலங்கை முகம் கொடுக்க நேர்கின்ற நியாயமற்ற அழுத்தங்களின் முன்னிலையில் தொடர்ந்தும் உறுதியாக ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து சீனாவின் ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஜனாதிபதி அண்மையில் நிறைவடைந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 46வது நிகழ்வில் இலங்கைக்கு வழங்கிய ஒத்துழைப்பு தொடர்பாக ஷி ஜின்பிங் ஜனாதிபதிக்கும் சீன அரசாங்கத்திற்கும் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருந்தார். 6 லட்சம் கோவிட் தடுப்பூசிகளை 6 லட்சம் கோவிட் தடுப்பூசிகளை இலங்கைக்கு வழங்கியதற்காகவும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்திருந்தார். கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுகம் என்பன இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பாரிய 2 திட்டங்களாகும். அவற்றை உடனடியாக நிறைவு செய்வது எமது எதிர்பார்ப்பாகும். துறைமுக நகரம் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் தொழிலின்மைக்கு ஒரு தீர்வாகவும் அமைந்துள்ளது என்று சீன ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இத்திட்டத்தை விரைவாக நிறைவு செய்யுமாறும் சீன அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டார். எஞ்சிய தனது 4 வருட பதவிக்காலத்தில் இலங்கையின் சுபிட்சத்திற்காகவும் அபிவிருத்திக்காகவும் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை செயற்படுத்துவது தனது எதிர்பார்ப்பு என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி வறுமையை ஒழிப்பது தனது பிரதான நோக்கமாகும், அதற்காக எமக்கு சீனாவை முன்னுதாரணமாக கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் வறுமையை ஒழிப்பதற்காக உதவி செய்ய தமது விருப்பத்தை தெரிவித்த சீன ஜனாதிபதி கடந்த பல வருடங்களில் தனது நாட்டில் 90 லட்சம் பேரை வறுமை நிலையில் இருந்து மீட்டெடுக்க முடியுமாக இருந்ததென்றும் குறிப்பிட்டிருந்தார். தாம் 2014ஆம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்ததை நினைவு கூர்ந்த ஷி ஜின்பிங் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விரைவில் தமது நாட்டுக்கு விஜயம் மேற்கொள்வதை தாம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். கோவிட் நோய் பரவலின் காரணமாக திட்டமிட்டபடி சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள முடியாது போனதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இருதரப்பினருக்கும் இயலுமான சந்தர்ப்பத்தில் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். சீனா மக்கள் வங்கியினால் இலங்கை மத்திய வங்கிக்கு வழங்கிய பரிமாற்ற நிதி வசதிகளை பாராட்டிய ஜனாதிபதி அது இலங்கையின் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கு பங்களிப்பு செய்யும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை சீன நட்பின் அடையாளமாக ஹம்பாந்தோட்டை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை ஸ்தாபிப்பதற்கு சீனாவின் தொடர்ச்சியான பங்களிப்பை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச
சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழாவிற்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். கொழும்பு துறைமுக நகரை விசேட ஆணைக்குழுவை நிர்வகிக்கும் ஜனாதிபதி அமைப்பார் என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. கொழும்பு துறைமுக நகரம் ஜனாதிபதியினால் அமைக்கப்படும் விசேட ஆணைக்குழு மூலமே நிர்வகிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கொழும்பு துறைமுக நகர திட்டம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகரம் இலங்கைக்கு கிடைத்த பெரிய முதலீடு ஆகும். இதனூடாக இலங்கை ஆசியாவின் வர்த்தக மையமாக விளங்கும். ஆசியாவின் மத்தியில் இலங்கை அமைந்துள்ளமையினால் வர்த்தக மையமாக இலங்கை அமைந்திருக்க வேண்டும். அதனை சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால் சிங்கப்பூர் மற்றும் துபாய் ஆகியன வர்த்தக மையங்களாக மாறியுள்ளன. இதனால் கொழும்பு துறைமுக நகரம் வர்த்தக நகரமாக இருக்கும். அதற்குரிய அடிப்படை வசதிகள் ஏற்படும் என்பதுடன் தொலைத்தொடர்பாடலின் கேந்திரமாகும் அது மாறும். இது இலங்கையின் எதிர்கால பயணத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்கும். இதேவேளை இங்கு ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் நிர்வாக சபையின் மூலமே நிர்வகிக்கப்படும். அதாவது கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழுவே அதனை நிர்வாகம் செய்யும். இதற்கான உறுப்பினர்கள் மக்களால் நியமிக்கப்பட்ட நிறைவேற்று ஜனாதிபதி மூலமே நியமிக்கப்படுவார். இது புதிய விடயம் அல்ல. 1978ஆம் ஆண்டில் முதலீட்டு வலயங்கள் அமைக்கப்பட்டதை போன்று நிர்வாக சபை அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 28 லட்சம் பெண்களையும் அரசுதான் மீட்க வேண்டும். நுண்கடன் திட்டத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கில் ஆர்ப்பாட்டம். நுண்கடன் கம்பெனிகளிடம் சித்திரவதைப்படும் பெண்களின் கடன்களை அரசே தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரியும் அதற்கு ஆதரவாக ஹிங்குரகொடையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நேற்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண மக்கள் திட்டமிடல் மன்றத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது. இதேபோல நுண்நிதி கடனை நிறுத்தக் கோரியும் பெண்களின் பாதிப்புகளை வெளிப்படுத்தியும் முல்லைத்தீவில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் ஒன்றிலும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் நுண்நிதி கடனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். நுண்கடன் திட்டத்தினை நிறுத்தி பெண்களை பாதுகாக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மட்டக்களப்பிலும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கமும் மறுமலர்ச்சி பெண்கள் அமைப்பும் இணைந்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை மட்டக்களப்பு கித்துள் பிரதேசத்தில் முன்னெடுத்தனர். இதேபோல நுண் நிதி கடனில் இருந்து பெண்களை பாதுகாக்க கோரி நேற்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக விழிப்புணர்வு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாவட்ட இணைப்பாளர் தலைமையில் இந்த விழிப்புணர்வு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நாடு பூராகவும் 28 லட்சம் பெண்கள் நுண்நிதி கம்பெனிகளில் கடன் சுமையில் சிக்கி தவிக்கின்றனர். இந்த கம்பெனிகள் அதிகளவு தண்டப்பணத்தினையும் வட்டியினையும் அவர்களுக்கு விதித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த பெண்கள் பலர் தற்கொலை செய்தும் பல லட்சம் பெண்கள் தற்கொலை செய்யும் நிலையிலும் இருக்கின்றார்கள். எனவே நிம்மதியை இழந்து நித்திரையை இழந்து தவிக்கும் எமது பிரச்சனைகளை அரசு தீர்க்க வேண்டும். பாரிய கம்பெனிகளுடைய நஷ்டங்களை அரசு பொறுப்பேற்கும் போது முறையற்ற விதத்தில் வழங்கப்பட்ட இந்த கடனை மட்டும் ஏன் அரசால் தள்ளுபடி செய்ய முடியாது? வறுமையை ஒழிப்பதற்காக அரசினால் உருவாக்கப்பட்ட நுண்கடன் கம்பெனிகள் இன்று பெண்களையே வறுமையில் வாடச் செய்துள்ளன. நாம் வாக்கு போட்ட அரசியல்வாதிகள் என அனைவரும் எம்மை கைவிட்ட நிலையில் நுண்கடன் கம்பெனிகளின் வசைபாடல்களுக்கு இன்று இரையாகியுள்ளோம். கிராமங்களுக்கு மோட்டார் சைக்கிள் வந்தாலே நாம் பயந்து ஒழிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். எனவே எமது கடன்கள் அனைத்தையும் அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்திருந்தனர். புலிகளின் கொள்கையை பின்பற்றும் எவரென்றாலும் தடை தொடரும் அமைச்சரவை இணை பேச்சாளர் தெரிவித்தார் என்ற செய்தி. பிரிவினையை ஊக்குவிக்கும் வகையில் செயற்படும் குழுக்கள் மற்றும் நபர்களை இலங்கை அரசாங்கம் தடை செய்யும் என்று அமைச்சரவை இணை பேச்சாளர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் பலரை தடை செய்து வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல் குறித்து நேற்று செவ்வாய்க்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் உதயகம்மன்பில இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று அரசியல் அமைப்பின் கீழ்
பிரிவினைவாதமும் தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறான கொள்கைகளை உடையவர்களுடன் இலங்கை அரசாங்கம் தொடர்புகளை பேணாது. இதனால் இலங்கையிலோ அல்லது வெளிநாடுகளிலோ விடுதலை புலிகள் இயக்கத்தின் கொள்கைகளை பின்பற்றும் மற்றும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் குழுக்கள் மற்றும் நபர்களை அரசாங்கம் தடை செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். இவைதான் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக அமைந்திருக்கிறது. ஏனைய செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையில் போலீசார் தேவையற்று தாக்குதல் நடத்தினால் உயிர் பாதுகாப்புக்காக பதில் தாக்குதல் நடத்தலாம், போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்தார். 17 வயது மாணவி சாவகச்சேரியில் சடலமாக மீட்பு. வடக்குக்கு வருகிறார் ஜனாதிபதி கோட்டாபய. மாகாண சபை தேர்தலை கலப்பு முறையில் நடத்த அரசாங்கம் யோசனை, அமைச்சரவை இணை பேச்சாளர் உதயகம்மன் பில. மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு. கிளிநொச்சி A9 வீதியில் சம்பவம். யாழில் 22 பேர் உட்பட வடக்கில் நேற்று 29 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க இந்திய மீனவர்களுக்கு அனுமதி இல்லை, அமைச்சர் உதயகம்மன் பில தெரிவிப்பு. புலிகளின் புதையல் தோண்டியவர்கள் கைது. கிளிநொச்சி வட்டக்கட்சியில் சம்பவம். தடை செய்யப்பட்டுள்ள புலம்பெயர் அமைப்புகளுடன் தொடர்புபட்ட எவராயினும் உடனடியாக கைது, சரத் வீரசேகர. உளவு இயந்திரம் மோதி சிறுவன் உயிரிழப்பு. யாழ் வரணி வீதியில் தமிழர்களின் தொல்லியல் அடையாளம் கண்டுபிடிப்பு. இதில் முக்கியமாக போலீசார் தேவையற்று தாக்குதல் நடத்தினால் உயிர் பாதுகாப்புக்காக பதில் தாக்குதல் நடத்தலாம், போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் என்ற செய்தி. போலீசார் தமது உத்தியோகபூர்வ சீருடையில் சிவில் நபர் மீது தேவையற்ற வகையில் தாக்குதல் நடத்தினால் உயிர் பாதுகாப்புக்காக அவர் பதில் தாக்குதலை நடத்தக்கூடிய அதிகாரம் சட்டத்தில் இருப்பதாக போலீசார் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நேற்று இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மகரகம போலீஸ் நிலைய வீதி போலீஸ் போக்குவரத்து அதிகாரி நேற்று முன்தினம் வீதியில் வைத்து பட்டப்பகலில் நபர் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த தாக்குதலுக்கு இலக்காகிய நபரால் பதில் தாக்குதலை போலீசார் மீது நடத்தியிருக்கலாமா என போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் வினவிய போது முடியும் என்று அவர் பதிலளித்திருக்கின்றார். குற்றவியல் தண்டனை சட்ட கோவையின் 92, 93 பிரிவுகளில் அதற்கான விளக்கம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 17 வயது மாணவி சாவகச்சேரியில் சடலமாக மீட்பு. சாவகச்சேரி கோவில் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து மாணவி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தாயார் தண்ணீர் அள்ளச் சென்ற அள்ளச் சென்ற வேளையில் வீட்டு அறையில் காணப்பட்ட மின்விசிறியில் தூக்குமாட்டி குறித்த மாணவி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் கோவிட் குடியிருப்பு சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த 17 வயதான மாணவியே இவ்வாறு தற்கொலை செய்துள்ளார். அவரது மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இவை உள்ளிட்ட இன்னும் சில செய்திகளையும் பல செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது வலம்புரி பத்திரிகை. எனவே இவைதான் இந்த காலை பொழுதில் உங்களுக்காக பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக கொண்டு வந்த செய்திகள். அந்த வகையில் உடனுக்குடனான செய்திகளை 24 மணி நேரமும் தெரிந்து கொள்ள எமது டான்ஸ் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.